வணக்கம் என் அன்பான துலாம் ராசி உறவுகளே. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களும் அன்பும். ரொம்ப நாளாக ஒரு விடிவு காலம் வராதா, நம்ம கஷ்டம்லாம் தீராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக வரப்போகிற ஏப்ரல் 27 பிறகு உங்கள் தலையெழுத்தே முழுமையாக மாறப்போகுதுன்னு தான் ஆணித்தரமாக சொல்லணும். அதிலும் ரொம்ப குறிப்பாக எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பெயர் தொடங்கும் ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் நடக்க காத்துட்ருக்கு. இந்த சம்பவத்தை யாராலையும், எந்த கொம்பனாலையும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது விதிப்பயன், உங்களுக்கான கர்ம பலன் அப்படின்னு கூட நிச்சயமாக சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க, தராசு மாதிரி நீதியை நிலைநாட்டணும்னு நினைக்கிறவங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் தனிமையில் சிந்தின கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யாருக்கெல்லாம் நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ, உங்கள் உயிரை கொடுத்து உதவி பண்ணீங்களோ, அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறி நின்னதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. நம்பி பணத்தை கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாமல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகளுக்குள்ள விரிசல் மன உளைச்சலில் பல ராத்திரிகள் தூங்காமல் முடிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. வெளியில் எல்லார்கிட்டையும் சிரித்த முகத்தோட இயல்பாக நடமாடினாலும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய எரிமலையே புகஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் உங்களை ரொம்பவே துவண்டு போக வச்சிருச்சு. இப்போது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறிட்டு வர்ற ஒரு அற்புதமான காலகட்டத்தில் நாம் இருக்கோம். ஒரு நாள் உங்களை பிடிச்சிருந்த தடைகள், திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே விலக போகிற நேரம் வந்தாச்சு. குறிப்பாக இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண நாள் கிடையாது. அன்னைக்கு வானமண்டலத்தில் நடக்கிற கிரக பெயர்ச்சிகளும் நட்சத்திர கூட்டமைப்புகளும் துலாம் ராசியான உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாடி குழி பறித்தவங்க, உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க எல்லாரும் தானாகவே உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க. காரியத்தில் சிக்கி தவிச்ச உங்கள் வாழ்க்கை இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி, ஒரு புது விடியலை நோக்கி பயணிக்க போகுது. இப்போது அந்த எஸ் என்கிற நபரை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கணும். இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே அறிமுகமான ஒருத்தராக இருக்கலாம், நீங்கள் ரொம்ப காலமாக கடந்து வந்த ஒரு நபராக இருக்கலாம், அல்லது முற்றிலும் புதிதாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரப்போகிற ஒருத்தராக கூட இருக்கலாம். இவங்க உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களாக கூட இருக்கலாம். ஒன்று மட்டும் சத்தியம், இந்த நபருக்கும் உங்களுக்குமான தொடர்பு இன்றைக்கி நேற்று உருவானது கிடையாது. இது பல ஜென்மங்களாக தொடர்ந்து வர ஒரு கர்ம பந்தம். இந்த நபர் மூலமாக நடக்க போகிற அந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் பாதையே முழுசாக தலைகீழாக திருப்பி போட போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் இழந்த அத்தனை விஷயங்களையும், அது பணமாக இருந்தாலும் சரி, நிம்மதியாக இருந்தாலும் சரி, அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த நபர் செயல்பட போகிறார். நிறைய நேரத்தில் உங்களுக்கு தோணும், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இருந்தால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படின்னு உங்கள் மனசு பல முறை கதறி அழுதுருக்கும். ஆனால் இயற்கை எப்போவுமே ஒருத்தருக்கு கஷ்டத்தை மட்டும் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்காது. நீங்கள் பட்ட அவமானங்கள், சுமந்த வலிகள், பட்ட காயங்கள் எல்லாத்துக்கும் மருந்து போடுற நேரம் இது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு வார்த்தை அல்லது உங்களுக்காக செய்ய போகிற ஒரு செயல் உங்கள் மனசில் பல வருஷமாக இருக்கிற அத்தனை வார்த்தையும் மொத்தமாக இறக்கி வைக்க போகுது. இந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஏற்படும். உங்களை வேண்டாம்னு ஒதுக்குனவங்க, உங்களை எந்த இடத்துலையும் மதிக்காதவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க அத்தனை பேரும் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிற ஒரு பொற்காலம் இது. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை நீங்கள் திறந்த மனசோட ஏற்றுக்க தயாராகணும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கான மிகப்பெரிய பரிசு பேக் பண்ணி உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. பொறுமையாக இருந்த உங்களுக்கு காலம் கொடுக்க போகிற மிகப்பெரிய வெகுமதி இது. இந்த 27 அப்புறம் நடக்க போகிற மாற்றங்கள் சாதாரணமானது கிடையாது. பல பேருக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே பக்கத்தில் நிற்கலை அப்படிங்கிற ஒரு வலி உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சு போச்சு. உறவினர்களாக இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் உங்களை தேவைப்படும் போது மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பண கஷ்டமோ மன கஷ்டமோ வரும்போது ரொம்ப தந்திரமாக விலகி போயிருப்பாங்க. இந்த வலிகளெல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்பவே மனதளவில் சோர்வடை வச்சுருக்கு. ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக வரப்போகிற அந்த சம்பவம் உங்கள் முகத்தில் பல வருஷமாக தொலைஞ்சு போன சிரிப்பை திரும்பவும் கொண்டு வரப்போகுது. பொருளாதார ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு கட்ட நேரம் வந்தாச்சு. கைக்கு வர்ற பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியாமல், கடனை அடைக்க முடியாமல் எத்தனையோ நாள் விடிய விடிய யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு உண்டான பலன் வேறு யாருக்கோ போய் சேர்ந்துருக்கும். உங்கள் திறமை யாரும் அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் அந்த ஏப்ரல் 27 மேலே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சுழல ஆரம்பிக்கும் போது
நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பணவரவு காத்துட்ருக்கு. குறிப்பாக அந்த எஸ்ஸை தொடங்கும் நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக, ஒரு தூண்டுகோலாக இருந்து உங்கள் பொருளாதார நிலையை அடியோடு மாற்ற போகிறார். உங்கள் கைக்கு வர வேண்டிய நியாயமான சொத்தோ அல்லது நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன பணமோ கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஊழல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இனிமேல் சரியாகும். உங்களை புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசின உங்கள் நெருங்கிய உறவுகள் எல்லாமே உங்கள் அருமையை உணர்ந்து உங்ககிட்ட தேடி வந்து பேச போகிறாங்க. சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போது. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து கெத்தாக நடக்க போகிறீங்க. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏப்ரல் 27 பிறகு உங்கள் ராசிக்கு வரப்போகிற அந்த அற்புதமான கிரக அமைப்பு தான். நீங்கள் இத்தனை காலமாக பட்ட துன்பத்துக்கு இறைவன் கொடுக்க போகிற நஷ்ட ஈடு தான் இந்த ராஜயோகம். இந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறது ஏதோ ஒரு சின்ன உதவி கிடையாது. உங்கள் தலைவிதியே மாற்றி எழுத போகிற ஒரு பெரிய மாற்றம் அது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள், பயம், எதிர்காலத்தை பற்றின கவலை, இது எல்லாத்தையும் அவங்க ஒரு சில வார்த்தைகளாலேயோ அல்லது ஒரு செயலாலேயோ மொத்தமாக தெரிய போகிறாங்க. நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியது ஒன்று தான். வரப்போகிற இந்த மாற்றத்தை முழு நம்பிக்கையோட ஏற்றுக்க மனசளவில் நீங்கள் தயாராகணும். பசையே நினச்சிட்டு நடந்த கஷ்டங்களையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்காமல் உங்கள் மனசை ரொம்பவே நேர்மறையாக வச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. உங்கள் நம்பிக்கையும் இறைவனோட ஆசீர்வாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. உங்கள் கூடவே இருந்து உங்கள் முதுகில் குத்துனவங்களை பற்றி நீங்கள் இப்போ நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அவங்க உங்ககிட்ட சிரித்து சிரித்து பேசும்போதே அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் எல்லாமே தெரிஞ்சும் எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக கடந்து போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய இந்த அமைதி தான் இப்போ உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த ஏப்ரல் 27 அப்புறம் உங்கள் பொறுமைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பலன் கிடைக்க போகுது. உங்களுக்காக இயற்கை ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்ற காத்துட்ருக்கு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வெறும் பணத்தையோ அல்லது அதிர்ஷ்டத்தையோ மட்டும் கொண்டு வர போகிறது கிடையாது. இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பாரனா, ஒரு இரும்பு கேடயமாக அவங்க செயல்பட போகிறாங்க. உங்களுக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி பண்ணாலும், கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட சக்திகள் உங்களை தாக்க நினச்சாலும் அது எல்லாத்தையும் தவிடுபொடியாக்குற ஒரு வலிமை அந்த நபரோட வருகையில் இருக்குது. அவங்க சொல்ல போகிற அந்த ஒரு வார்த்தை அல்லது செய்ய போகிற அந்த ஒரு செயல் உங்களை சுற்றி ஒரு பெரிய நேர்மறை வட்டத்தை உருவாக்க போகுது. இது வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்தவங்க எல்லாரும் இனிமேல் உங்கள் நிழலை பார்த்து கூட பயப்பட போகிற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்க போகுது. உடல் ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன பிரச்சனைகள், வைத்தியம் பார்த்தும் சரியாகாத வழிகள், காரணமே தெரியாமல் அடிக்கடி வந்த மனச்சோர்வு எல்லாமே இனிமேல் காற்றுல கரைஞ்ச மாதிரி மொத்தமாக மறைஞ்சு போக போகுது. ராத்திரி படுத்தா தூக்கம் வராமல் நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஏதேதோ சிந்தனைகள் ஓடிட்டு இருந்த உங்கள் மூளைக்கு இப்போ ஒரு முழுமையான நிம்மதி கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய வரும்னு இத்தனை காலமாக தூக்கத்தை தொலைச்ச உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வரத்தை இந்த ஏப்ரல் 27 பிறகு வரப்போகிற அந்த சம்பவம் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. உங்கள் உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியை நீங்கள் உணர போகிறீங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் சரியான பதிலடி கொடுக்கணும்னு நினச்சிங்களோ, யாருக்கெல்லாம் உங்கள் உண்மையான வெற்றியையும் உங்கள் திறமையையும் நிரூபித்து காட்டணும்னு துடிச்சிங்களோ, அவங்க அத்தனை பேரோட கண் முன்னாடியும் ஒரு பிரம்மாண்டமான அசைக்க முடியாத சக்தியாக நீங்கள் உயர்ந்து நிற்க போகிறீங்க. எந்த உயரத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற ஒரு முக்கியமான பாலமாக, ஒரு வழிகாட்டியாக அந்த எஸ் நபர் இருக்க போகிறாரு. இந்த பிரபஞ்சம் அவங்கள உங்களுக்காகவே, உங்களை கை தூக்கி விடுறதுக்காகவே ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து அனுப்பி வச்சுருக்கு. இந்த அற்புதம் நடக்கும்போது நீங்கள் ஆச்சரியத்தில் உறைஞ்சு போயிடுவீங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து உங்களுக்கே இது கனவா இல்லை நிஜமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்க போகுது. உங்கள் திறமைக்கும் உங்கள் உழைப்புக்கும் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள பெரிய நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் எந்த வேலையை தொட்டாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரு முழுமை இருக்கும். ஆனால் அதற்கான பாராட்டை வேறு யாரோ ஒருத்தர் ரொம்ப சுலபமாக தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் முள்ளு மேலே நடந்து பாதையை உருவாக்குவீங்க. ஆனால் பூத்தூன்னு அந்த பாதையில் உங்கள் கூட வந்தவங்க ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிருப்பாங்க. இந்த அநியாயத்தை எல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கே ஒரு கட்டத்தில் விரக்தி வந்திருக்கும். நம்ம எவ்வளவோ உழைச்சும் நமக்கு ஒரு விடிவு காலம் வரலையே, நம்ம தலையெழுத்து இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் உங்களையே நினச்சி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க.
ஆனால் அந்த கஷ்ட காலம்லாம் இனி மொத்தமாக மலையேறி போச்சு. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் வெறும் ஒரு மனுஷனாக மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிடையாது. அவங்க ஒரு மாபெரும் அதிர்ஷ்ட தேவதையாக, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க. அவங்க மூலமாக நடக்க போகிற அந்த சம்பவம் உங்கள் தொழிலில், உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய விஸ்வரூப வளர்ச்சியே உருவாக்க போகுது. உங்களை சாதாரணமாக நினச்சவங்க, உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்கெல்லாம் இப்போ உங்கள் வெற்றியையும் வளர்ச்சியையும் பார்த்து வாய் அடைச்சி போய் நிற்க போகிறாங்க. நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும், நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் ரொம்பவே கெத்தாக நடைபோட போகிறீங்க. நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் உதவி கேட்டு நிற்க வேண்டிய அவசியமே இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகள் தானாக வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டப்போகுது. ரொம்ப நாளாக ஒரு சொந்த வீடு கட்டணும், ஒரு நல்ல வண்டி வாங்கணும், இல்லை உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஒரு சேமிப்பை உருவாக்கணும்னு நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகிற நேரம் வந்துருச்சு. உங்கள் கனவுகள்லாம் வெறும் பகல் கனவாக மட்டும் முடங்கி போயிடாது. அதுக்கெல்லாம் ஒரு உயிர் கொடுத்து நிஜமாக்க போகிற அந்த அதிர்ஷ்ட சாவியை தான் இந்த எஸ் நபர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். இதை நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பும் ஒரு புது நம்பிக்கை ஏற்படுறதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீங்க. ஏன்னா இது நான் சொல்கிற வெறும் வார்த்தைகள் கிடையாது, கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நல்ல நேரம். இந்த ஏப்ரல் 27 அப்புறம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் நீங்கள் ரொம்ப ஆழமாக நம்புங்க. உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குரல், இது சரி இது தப்புன்னு உங்களுக்கு தெளிவாக வழிகாட்டும். அந்த குரல் தான் இப்போ உங்கள் குலதெய்வத்தோட குரலாக உங்களுக்கு ஒலிக்க போகுது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த தேவையில்லாத கவலையை முதல்ல தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக வாழ்ந்து ஏமாந்த காலம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களோட பிரகாசமான எதிர்காலத்துக்காக நீங்கள் சிங்கம் மாதிரி செலுத்து எழ போகிறீங்க. அந்த எஸ் நபர் உங்கள் தோளில் கை போட்டு கொடுக்க போகிற அந்த தைரியம் இந்த உலகத்தையே நீங்கள் துணிச்சலாக எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு பெரிய அசுர பலத்தை உங்களுக்குள்ளே கொடுக்க போகுது. இவ்வளவு நாள் இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த வெளிச்சம் உங்களை சுற்றி இருந்த போலி முகங்களை எல்லாம் கிழிச்சு எரிய போகுது. உங்களை அழிக்கணும்னு நினச்சவங்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு சூழ்ச்சி பண்ணவங்க அத்தனை பேரும் அவங்க வெட்டின குழியில் அவங்களே விட போகிறாங்க. நீங்கள் எந்த ஒரு பழிவாங்கும் செயலிலும் இறங்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்காக அந்த வேலையை இயற்கை ரொம்ப கச்சிதமாக செய்ய போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நுழையும் போதே ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டமாக மாறப்போகுது. இது வரைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருந்த கண் திருஷ்டி, பொறாமை, பார்வை எல்லாமே அந்த நொடியில் சுக்குநூறாக உடைய போகுது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருப்பீங்க. இது நடந்தால் பரவாயில்லையே, ஒரு காரியம் மட்டும் கைகூடி வந்தால் என் வாழ்க்கையே மாறிடுமே அப்படின்னு நீங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனமுருகி வேண்டி வச்ச ஒரு பெரிய வேண்டுதல் இப்போ நிறைவேற போகுது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிற ஒரு தூதுவனாக, ஒரு கடவுளின் கருவியாக இந்த எஸ் நபர் உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். அவர் மூலமாக கிடைக்க போகிற அந்த ஒரு செய்தி அல்லது அந்த ஒரு உதவி உங்கள் கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீரை வர வைக்க போகுது. இதெல்லாம் எனக்கு நடக்குமான்னு நீங்கள் சந்தேகப்பட்ட அத்தனை நல்ல விஷயங்களும் இப்போ உங்கள் கண் முன்னாடி நிஜமாக நடக்க போகுது. காய்ஞ்சு போன மரத்தில் திடீர்னு வசந்தம் வந்து துளிர் விட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் துளிர் விட போகுது. நீங்கள் இனிமேல் உங்கள் மனசை ரொம்பவே பக்குவப்படுத்திக்கணும். ஏன்னா பெரிய பெரிய வெற்றிகள் வரும்போது அதை தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம மனசும் தயாராக இருக்கணும். தேவையில்லாத விவாதங்களில் இனிமேல் நீங்கள் ஈடுபடாதீங்க. உங்களை வம்புக்கு இழுக்க யாராவது வந்தால் கூட அவங்கள பார்த்து ஒரு புன்னகையை மட்டும் காட்டிட்டு உங்கள் வழியில் நீங்கள் அமைதியாக போயிட்டே இருங்க. ஏன்னா உங்கள் நேரம் இப்போது வயிறு மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது தேவையில்லாத கோபத்துலேயும் வருத்தத்துலேயும் வீணாக்காதீங்க. இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிற தேதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண தேதியாக இருக்காது. உங்கள் சரித்திரத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு பொன்னான நாளாக மாறப்போகுது. உங்களுக்கான முழுமையான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் நீங்கள் இழந்ததெல்லாம் மொத்தமாக திருப்பி கொடுக்க பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு. உங்கள் மேலே வீசப்பட்ட அவமானங்கள், பழிச்சொற்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கான வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகுது. அந்த படிக்கட்டுகள் வழியாக நீங்கள் தொடப்போகிற உயரம் யாருமே தொட முடியாத ஒரு பிரம்மாண்டமான உயரமாக இருக்க போகுது. உங்களுக்காக காத்துட்ருக்கிற இந்த பெரிய வசந்த காலத்தை வரவேற்க உங்கள் 2 கைகளையும் விரித்து முழு நம்பிக்கையோடு தயாராக இருங்க. உங்களுடைய அந்த அளவு கடந்த பொறுமைக்கும் நீங்கள் செஞ்சதான தர்மங்களுக்கும் இப்போ முழுமையான பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் அஸ்திவாரமாக அமைய போகிற அந்த எஸ் நபர் செய்ய போகிற மாபெரும் சம்பவத்தை நீங்கள் உங்கள் கண்குள்ள ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரம் ரொம்ப வருஷமாக உங்களை அழுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கூடவே இருந்து நம்மளை குழி தோண்டி புதைக்க பார்த்தாங்களே,
நம்ம தட்டில் கூடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு நமக்கு பின்னாடியே எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாங்களே அப்படிங்கிற அந்த வலி உங்களை ஒவ்வொரு ராத்திரியும் தூங்க விடாமல் சித்திரவதை செஞ்சுருக்கோம். எத்தனையோ முறை தனிமையில் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. யாருக்காக நீங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சீங்களோ அவங்களே உங்களை ஒரு பிரயோஜனமும் இல்லாதவங்கன்னு தூக்கி எறிஞ்சப்போ உங்கள் நெஞ்சே வெடித்து சிதறி இருக்கும். ஆனால் அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ தகுந்த பலன் கிடைக்க போகுது. உங்களை அழ வச்சவங்க அத்தனை பேரும் இப்போ நீங்கள் அடைய போகிற உயரத்தை பார்த்து ஆச்சரியத்தில் உரைய போகிறாங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக நடக்க போகிற அந்த சம்பவம் உங்கள் மேலே விழுந்த அத்தனை பழிச்சொற்களையும் நெருப்பில் விழுந்த தூசு மாதிரி சுக்குநூறாக்க போகுது. இவங்க அவ்வளோதான், இவங்களால் இனிமேல் வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாதுன்னு தப்பாக கணக்கு போட்டவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜாவாக ஒரு மகாராணியாக நீங்கள் கம்பீரமாக நிற்க போகிறீங்க. அந்த நபர் உங்கள் கையில் ஒரு பெரிய பொறுப்பையோ அல்லது உங்கள் தலையெழுத்தையோ மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பையோ கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு. அது நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திசையில் இருந்து உங்களுக்கு வரப்போகுது. அந்த வாய்ப்பு உங்கள் வீட்டு வறுமையை நீங்கள் பட்ட பொருளாதார கஷ்டத்தை மொத்தமாக வேரோட பிடுங்கி எரிய போகுது. இது வரைக்கும் 4 செவத்துக்குள்ளே முடங்கி கிடந்த உங்கள் உழைப்பும் உங்கள் திறமையும் இப்போ ஊரிய உலகமறிய பிரகாசிக்க போகுது. ஏப்ரல் 27க்கு மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. உங்கள் நல்ல நேரம் முழுமையாக ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை விட்டு காரணமே இல்லாமல் விலகி போனவங்க, உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாரும் மறுபடியும் ரொம்ப நல்லவங்க மாதிரி புதுசாக உறவு கொண்டாடிட்டு உங்ககிட்ட வருவாங்க. அவங்க போடுற அந்த பாச வேஷத்தை நீங்கள் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. பழைய தப்பை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிடாதீங்க. உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக வழிகாட்டும். அந்த எஸ் நபர் உங்கள் கூட ஒரு நிழல் மாதிரி இருந்து யார் உண்மையிலே நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக அடையாளப்படுத்த போகிறார். உங்களுக்கான அந்த நீதி தேவதை இப்போ உங்கள் வீட்டு வாசலில் வந்து தட்டிகிட்டு இருக்கா. இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் அவமானம் வலி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை இயற்கை உங்களுக்கு கொடுக்க போகுது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு பெரிய வெற்றி உங்களை தேடி வரப்போகுது. இந்த 27ஆம் தேதி அப்படிங்கிறது வெறும் தேதி கிடையாது. அது உங்கள் வம்சத்தையே வாழ வைக்க போகிற ஒரு பொற்காலத்தோட தொடக்கம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க. உங்களை சுற்றி நடக்க போகிற அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை முழு சந்தோஷத்தோடு ஏற்றுக்க உங்கள் மனசை தயார்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இது வரைக்கும் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை இனிமேல் அடியோடு மாறப்போகுது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை, காரணமே இல்லாத மனஸ்தாபம்னு நிம்மதியே இல்லாமல் இருந்த உங்கள் குடும்பத்தில் இப்போ ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் குடும்ப விஷயத்தில் ஒரு பெரிய நல்ல முடிவை தேடி கொண்டு வர போகிறார். உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி அவங்க படிப்பு கல்யாணம்னு நீங்கள் பட்ட கவலைக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான விடிவு காலம் பிறக்க போகுது. உங்கள் ஒட்டுமொத்த வம்சத்துக்கே ஒரு வழிகாட்டியாக ஒரு காவல் தெய்வமாக அந்த நபர் அமைய போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உணர போகிறீங்க. நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு வேறு யாரோ பேர் வாங்கிட்டு போனாங்களே, உங்கள் திறமையை வேறு ஒருத்தர் சொந்தம் கொண்டாடினாங்களே, அந்த அநியாயம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. மேலே இருக்கிறவன் கண்ணை மூடிட்டு தூங்கலை அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் 27ஆம் தேதி உங்களுக்கு ஆணித்தரமாக நிரூபித்து காட்ட போகுது. உங்களுக்கான சிம்மாசனம் உங்களுக்காகவே தயாராக காத்துட்ருக்கு. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாலும் உங்கள் வெற்றிக்கான சத்தம் இந்த ஊருக்கே கேட்குற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. அந்த எஸ் நபர் உங்களுக்காக ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவை திறந்து விட போகிறாரு. அந்த கதவுக்கு பின்னாடி நீங்கள் இழந்த உங்கள் சந்தோஷம், உங்கள் பணம், உங்கள் நிம்மதி எல்லாமே காத்துட்ருக்கு. இந்த 27ஆம் தேதி நெருங்க உங்கள் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் தானாகவே உருவாகும். இது நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த ஒரு பயம், ஒரு தயக்கம் உங்களை விட்டு மொத்தமாக விலகி போகிறத நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. அந்த எஸ் எழுத்தில் தொடங்கும் நபர் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது அவரை பற்றின ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும்போதோ உங்கள் தலையெழுத்து மாற ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் 100% உறுதியாக நம்பலாம். அந்த ஒரு நொடியில் உங்கள் கஷ்டம் எல்லாம் வெயிலில் வச்ச பனி மாதிரி உருகி ஓடிடும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்புகிற நேரம் இது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உங்களை ஏமாளித்தணும்னு நினச்சி உங்கள் நல்ல குணத்தை ரொம்பவே தவறாக பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் உங்கள் உண்மையான நேர்மைக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் கிடைக்க போகிற ஆகப்பெரிய அங்கீகாரம் இது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ரொம்ப கவனமாக தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொற்காலத்தை எந்த கெட்ட சக்தியாலையும் எந்த எதிரியாலையும் ஒரு முடி அளவு கூட தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் படாத கஷ்டம் இல்லை, நீங்கள் பார்க்காத அவமானம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கத்தான் அந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாரு. இனிமேல் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். உங்கள் வாழ்க்கை இனிமேல் மேல் நோக்கி மட்டுமே ரொம்ப பிரகாசமாக பயணிக்க போகுது. இந்த ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த மாபெரும் திருப்பு முனையை உங்கள் மனப்பூர்வமாக வரவேற்க நீங்கள் இப்போ முழுசாக தயாராக இருங்க. அந்த எஸ்
அப்படிங்கிற நபர் உங்களுக்காக கொண்டு வரப்போகிற அந்த ஒரு அற்புதமான செய்தி உங்கள் காதுகளில் தேன் மாதிரி பாயப்போகுது. இத்தனை காலமாக உங்கள் கண்ணீரில் நனைஞ்ச உங்கள் தலையணைக்கு இனிமேல் ஒரு நிரந்தரமான ஓய்வு கிடைக்க போகுது. உங்களுடைய நேர்மைக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் செஞ்ச எந்த பிரதிபலனும் பார்க்காத உதவிக்கும் இறைவன் தரப்போகிற மிகப்பெரிய பரிசு தான் இந்த ராஜயோகம். இது வரைக்கும் நீங்கள் எதை கண்டு பயந்தீங்களோ அந்த இருண்ட காலமும் பயமும் எல்லாமே இனி உங்களை விட்டு ரொம்ப தூரமாக ஓடி போயிடும். இனிமேல் நீங்கள் வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கிய மிக உறுதியாக அமையும். உங்கள் குடும்பத்தில் இனிமேல் நிம்மதியான சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கும். எந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்போ உங்களை நடுத்தரில் விட்டுட்டு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதார அந்தஸ்து விண்ணை முட்ட போகுது. இந்த எஸ் நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனுஷனாக மட்டும் வந்துட்டு போக போகிறது கிடையாது. அவர் உங்கள் குலதெய்வத்தோட நேரடி பிரதிநிதியாக உங்களுக்கான அணையாக விளக்கா வந்து உங்கள் தலையெழுத்தையே தங்கத்தில் மாற்றி எழுத போகிறார். இனிமேல் உங்கள் குடும்பத்தில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கே துளி கூட இடம் கிடையாது. நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இனிமேல் உங்கள் துறையில் மிகப்பெரிய சிகரத்தை தொட்டு சாதிக்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான உண்மையான அன்புக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தீய சக்தியாலையும் செய்வினையாலையும் எதிர்த்து நிற்கவே முடியாது. உங்களை அழிக்க நினைச்ச உங்கள் எதிரிகள் எல்லாமே உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப வளர்ச்சியை பார்த்து பயந்து ஒதுங்கி போயிடுவாங்க. இனிமேல் இயற்கையை முழுசாக உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வாரி வழங்க போகுது. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கைமேல் பலனாக நடந்து முடியும். உங்களுடைய ஒவ்வொரு நாள் விடியலும் இனிமேல் ஒரு புது நம்பிக்கையோடவும் வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அளவிட முடியாத சந்தோஷத்தோடவும் தான் விடிய போகுது. உங்களுக்கான அந்த உண்மையான பொற்காலம் இப்போது ஆரம்பமாகிடுச்சு அப்படிங்கிறத உங்கள் அடிமனசுலேருந்து முழுமையாக நம்புங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே ரொம்ப மெனக்கெட்டு படைச்சிருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை முழு மனசோட வேண்டிட்டு வரப்போகிற இந்த பிரம்மாண்டமான நல்ல மாற்றங்களை இருகரம் கூப்பி திறந்த மனசோடு ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பணம், காசு, புகழ், நல்ல ஆரோக்கியம், நிம்மதி எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் நிரம்பி வழிய போகுது. என் அன்பான துலாம் ராசி உறவுகளே, நீங்கள் அத்தனை பேரும் சகல சபாக்கியங்களும் பெற்று எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் உங்கள் தலைமுறைக்கே சேர்த்தியா ஒரு பெரிய சந்தோஷத்தோடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வாழணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். உங்களுக்கான மிகச்சிறந்த நல்ல காலம் தொடங்கிடுச்சு. தைரியமாக இருங்க. எப்போவுமே முகமலர்ச்சியோட சந்தோஷமாக இருங்க. எல்லாம் நன்மைக்கே நடக்கும்.